ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு 2 பிஹெச்கே இண்டிவிஜுவல் வில்லாங்க. 3.25 சென்டில் அமைஞ்சிருக்கு. 30 அடி ரோட்டு மேலே தெற்கு பார்த்த சைட்டாக அமைஞ்சிருக்குங்க. கிழக்கு வாசல் வச்சு வீடு கட்டியிருக்காங்க. வீடோட இன்டீரியர் ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க. எலிவேஷன் எல்லாமே. வாங்க அந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி உள்ளே போய் பார்க்கலாம். வீட்டோட எலிவேஷனுங்க கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இந்த வீட்டை நுப்பாட்டியிருந்தா கூட வீட்டோட எலிவேஷனுக்காக மேலே வரைக்கும் தூக்கியிருக்காங்க. முப்பது அடி ரோடுங்க. ஒரு ஹெவியான கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. உள்ளே என்ட்ரானதும் ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க. 7 சீட்டர் மாதிரியான ஒரு பெரிய கார் நிறுத்துகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஜல மூலையில் போரும் தண்ணி தொட்டியும் கொடுத்துருக்குறாங்க. வீட்டை சுற்றி போயிட்டு வர்றதுக்கு இடமும் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய கார் நிறுத்தி அது போக நம்ம ஒரு 2 வீலர்கள் தாராளமாக நிறுத்திக்கிற அளவுக்கு இடம் ரொம்ப விஸ்தாரமாக இருக்குது. எலிவேஷனுக்காக கொடுத்துருக்குற டைல்ஸு ஒரே மாதிரி லைட் ஷேடாக பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க. கிரைனட் படி கொடுத்துருக்காங்க. தளவு நல்ல பெருசாகவே கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானதும் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. 16க்கு 17 அப்படிங்கிற அளவில் இந்த ஹால் அமைஞ்சிருக்குங்க. பதினொன்றுக்கு 16 அப்படிங்கிற அளவில் கிச்சன் ப்ளஸ் டைனிங் கொடுத்துருக்குறாங்க. கிச்சனில் என்னடா கிச்சன் மேடை போடலைன்னு நினைக்காதீங்க. அது எல்லாமே இன்டீரியரில் கவர் பண்ணிக்கிற மாதிரி ஃப்ரீயாக இடம் கொடுத்துருக்குறாங்க. டைல்ஸ் எல்லாம் ஒட்டிட்டாங்க. நம்ம இன்டீரியர்காரங்கள்ட்ட கொடுத்தோன்னா இன்றைக்குள்ள ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரியும் அதை நம்ம பிளான் பண்ணிக்க முடியும். கிச்சனையும் டைனிங்கையும் 11க்கு 16 அப்படிங்கிற அளவுலேயே கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 10க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க இந்த பெட்ரூமு. கீழே ஒரு அட்டாச்டு பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. 6க்கு 5 அப்படிங்கிற அளவில் இந்த பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் அமைஞ்சிருக்குங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்ம அட்வான்ஸ் பண்ணதுக்கு பின்னாடி கொடுக்குற மாதிரி பார்த்துருக்காங்க. உள்ளுக்கே படி கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. 11க்கு 16 அப்படிங்கிற அளவில் இந்த ஹால் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒரு பெட்ரூமும் கொடுத்துருக்குறாங்க. கீழே கொடுத்துருக்குற அதை பெட்ரூமோட அளவுலேயே 11க்கு 16 அப்படிங்கிற அளவுலேயே இந்த மேலே உள்ள பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு அட்டாச்டு பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஆறுக்கு 5 அப்படிங்கிற அளவில் அந்த பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல ஓப்பன் ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க. பால்கனி மாதிரி உபயோகப்படுத்திக்க முடியும்.
துணி துவைக்கிற கல், காய வைக்கிற இடம், அந்த மாதிரி எல்லாமே சேர்த்து நம்ம இதில் பிளான் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு ஒரு தடமும் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பார்த்த அந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இடத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 3.25 சென்ட்டுங்க. பில்டிங்கோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1850 ஸ்கொயர் ஃபீட்டு. கீழே ஒரு பெட்ரூம் ஹாலு கிச்சனோடையும் மாடியில் ஒரு பெட்ரூம் மட்டும் கொடுத்து ஒரு ஹாலோட கொடுத்து வீடு ரொம்ப அழகாகவும் எலிவேஷன் பண்ணி நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. வித்தவுட் இன்டீரியராக கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்த இந்த வீடு சரவணம்பட்டி கீர்ணத்து ஐடி கம்பெனிக்கு ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக ஆகட்டும், இண்டிவிஜுவலாக குடியிருக்கிறக்காக ஆகட்டும், ஒரு லக்ஸரி லைஃப் ஸ்டைலில் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது மாதிரியான ஆளுங்களுக்கான பதிவு தாங்க இது. ஒரு சேஃபான கேட்டட் கம்யூனிட்டிக்கில் ரோடுகள் எல்லாமே நல்ல ஒரு 30 அடி ரோட்டு, தார் ரோட்டு மேலேயும், வீடுகள் எல்லாமே ஒரு டீசெண்டான வீடுகளாகவும், மெயின் சரவணம்பட்டி பக்கத்துலேயும் ஐடி கம்பெனிக்கு ரொம்ப பக்கத்துலேயும் இந்த வீடு அமைஞ்சிருக்கிறது இதோட தனி ப்ளஸ்ஸுங்க. இடம் ப்ளஸ் வீட்டோட சேர்த்து இந்த வீட்டுக்காக ஓனர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,20,00,000 கேட்டிருக்கிறாங்க. இதில் சிறிது மட்டுமே குறையும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்குள் உங்களை வந்து சேர மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் தவறாமல் நீங்கள் நம்ம சேனலை அணுகலாம். இதே போல் மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.